ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்க ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லமை பொருந்திய மகத்துவம் பொருந்திய மகிமை பொருந்திய தேவனை ஒரு விசையாக தொழுது கொள்ளும்படியாக உம்முடைய ஸ்தலத்துக்குள்ளாக நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்ப்பதற்கு தேவன் தந்திருக்கிற பாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
கடந்த வாரம் கடந்த மாதங்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து எல்லா விதத்திலையும் நீர் எங்களோடு கூட இருந்தபடினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு வந்து உமக்கு நன்றி பலிகளை செலுத்தி உம்மை துதித்து உம்மை பாடி தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானித்து ஐக்கிய பந்தியிலே சேர்ந்து சமாதானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல தேவரின் இந்த ஆராதனை வாயிலாக எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து இந்த ஆராதனை உம்முடைய பிரசன்னத்தினாலே தொடர்ந்து நீர் வழி நடத்தி அருளும். தாழ்த்தி உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 15வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 15. அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்து பூரிப்பேன். எங்கே தேவ சமூகம் மெய்வெளிச்சம் பாக்கியம், கர்த்தரே உம்மாண்டை வந்து என் அண்டைக்கு வாருமே. நீரிறங்கும் போதனந்த இன்பத்தால் மகிழுவே. என்னோட இதயமோ தேவ பயத்தேரோ மாண்டை சேர என் ஜெப புகழ்ச்சியோ நல்ல பலியாக ஏற நல்ல நீலத்தேவிலோந்த விதை பயிராகுமே. ஆனோமாவாரே மிகுந்த கனிகளை தரவே வாசனத்தை காக்க நீர் ஏவலிக்க கடவே. விசுவாசத்தை விடாமல் அதில் பலப்படவோம். ஒரு காலும் தவறாமல் உம்மை நான் பின் செல்லவோம். மேவலிச்சத்தை நீரே என்னை வீசும் கர்த்தரே. சொல்லும் கர்த்தரே நான் கேட்பேன். நீரே பால் நீலத்திலே பெய்ய
சேர்ப்பே நல்தியான தோடனே தாரும் ஜீவ பானத்தை தீரும் பாசி தாகத்தை ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஆமென். நாம் யாவரும் இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அந்த நிலப்பதைகளுக்கு தாரும் எங்களும் மன்னிக்கிறது போல இக்குற்றங்களுக்கு மன்னியும் ஆமென். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் மறந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். எங்களுக்கு இறங்கி இந்த பிரபலங்கள் எல்லாவற்றையோ எங்கள் திருப்பத்தில் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் என கடவோம். உயிர்த்தெழுதல் திருநாளுக்கு பின் வரும் 5ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். சகல நன்மைக்கும் காரணராகிய கடவுளே, தாழ்மையுள்ள உமது அடியார் ஆகிய நாங்கள் உமது பரிசுத்த ஏவுதலினாலே நற்கிரியைகளை சிந்திக்கவும் உமது இரக்கமான நடத்துதலினாலே அவைகளை நிறைவேற்றவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமர்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1 மற்றும் 2 வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். Today's first reading is taken from the chapter Acts, chapter 11, verse 1 to 18. I repeat, Acts, chapter 11, verse 1 to 18. The apostles and the brothers throughout Judea heard that the Gentiles also had received the word of God. So when Peter went up to Jerusalem, the circumcised believers criticized him and said, "You went into the house of uncircumcised men and ate with them." Peter began and explained everything to them precisely as it had happened. "I was in the city of Joppa praying, and in a trance I saw a vision. I saw something like a large sheet being let down from heaven by its 4 corners, and it came down to where I was. I looked into it and saw 4-footed animals of the earth, wild beasts, reptiles, and birds of the air. Then I heard a voice telling me, 'Get up, Peter, kill and eat.' I replied, 'Surely not, Lord. Nothing impure or unclean has ever entered my mouth.' The voice spoke from heaven a second time, 'Do not call anything impure that God has made clean.' This happened 3 times, and then it was all pulled up to heaven again. Right then, 3 men who had been sent to me from Caesarea stopped at the house where I was staying. The Spirit told me to have no hesitation about going with them. These 6 brothers also went with me, and we entered the man's house. He told us how he had seen an angel appear in his house and say, 'Send to Joppa for Simon, who is called Peter. He will bring you a message through which you and all your household will be saved.' As I began to speak, the Holy Spirit came on them as he had come on us at the beginning. Then I remembered what the Lord had said, 'John baptized with water, but you will be baptized with the Holy Spirit.' So if God gave them the same gift as he gave us, who believed in the Lord Jesus Christ,
who was I to think that I could oppose God? When they heard this, they had no further objections and praised God, saying, So then, God has granted even the Gentiles repentance unto life. Glory be to God and the God Almighty. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை. 1 John chapter 3 verses 23 to chapter 4 verse 4. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரை நிலைத்திருக்கிறான், அவரும் அவனை நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திருந்த ஆவினாலே அறிந்திருக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலோ உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். வாசிக்க குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமிழோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The Holy Gospel is taken from St. John chapter 14 verses 21 to 26. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனத்தை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய சேத்திரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்றார் என்பது கிறிஸ்துவே வானத்தையும் பூமியையும் காணப்படுதமான எல்லாவற்றையும் பத்துரைக்கிற சர்வ நல்பிதாவாகிய ஒரே தேவனை சுவாசிக்கிறேன். ஒரே கத்திரமாய் இந்த ஒரே பேரடக்கமான இருக்கிற இயேசு கிறிஸ்து சுவாசிக்கிறேன். அவசர உண்டாக்கும் முன்னே பிதாவிற்குரியவர், தெய்வத்து தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேய்த்தேவன் மேய்த்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சரத்தை உண்டாக்கிறவர், மதுராய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரந்துக்கு இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே
கண்ணிமுறை தவத்திற்கு மனிதனானார். நமக்காக பந்திரப்படுவதை காலத்தில் சிறுவரைந்து பாடுபட்டு வளர்க்கப்பட்டார். வேத வாக்கின்படி முன்னாளாவே திறந்தார். பிறந்ததுக்கு பிதாவானது பசுவேற்றிருக்கிறார். உயிரோடு நேர்ந்திருக்கும் மயமடை திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவுக்கு புறப்படுகிறோமாய் பிதாவோட சோதரிக்கப்படுகிறோமாய் தீர்க்க மூலமாக ஒருத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை சுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர்களை சுவாசிக்கிறேன். ஒரே நான் சாத்தை அறைக்கடைகிறேன். மறைத்த வைத்துள்ளோ மறுபடியும் காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். அறிவிப்புகள். திருமண நாள் வாழ்த்துக்கள். மிஸ்டர் ஏபிள் அண்ட் ஜெமி ஏபிள் தங்களது திருமண நாளை மே மாதம் 11ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசியா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கட்டினால் உன்னை தாங்குவேன். திருமண நாளை கொண்ட பிள்ளைகளுக்காக நாம் கண்களை மூடி ஜெயிப்போமா? கர்த்தாவே யோக யோகமாய் எம் துணையாயினி நீரே நோவரும் காலமாய் எம் நம்பிக்கையாவீர். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, அப்பா இந்த வார்த்தைகளை கத்தாவே தங்களுடைய திருமண நாளை கொண்டாட பிள்ளைகளை கத்தாவே அப்பா ஏபிளையும் கத்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொட்டிக்கிறோம் ராஜா. ஆம் கத்தாவே அப்பா திருமணத்தில் கத்தாவே பிள்ளைகளை இணைத்து கத்தாவே 2 ஆண்டுகள் கத்தாவே நன்மையான கிருபையை முட்டி சூட்டி கத்தாவே அப்பா நீங்கள் இம்மட்டும் கத்தாவே கரம் எடுத்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்க. அதற்காக நன்றி ராஜா. இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே நீ சொன்ன வாக்குத்தத்தப்படி கத்தாவே நீ பயப்படாதே, நான் உன்னை கூட இருக்கிறேன். தெரியாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளை பலப்படுத்தி அப்பா சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிற நன்றி ராஜா. இந்த புதிய ஆண்டு முழுவதும் கத்தாவே நன்மையான கிருபையை முட்டி சூட்டி கத்தாவே அப்பா நீங்கள் பிள்ளைகளுக்கு கத்தாவே கொடுத்த அந்த கற்பத்தின் கனியும் கத்தாவே தாயும் சேயும் கத்தாவே ஏற்ற நேரத்தில் பிரித்து எடுத்து அப்போ அவருடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்வதற்காக நன்றி ராஜா. சகலத்தையும் கத்தாவே நன்மையாக எனக்கு முடித்து வருகிற தேவன் சகலத்தையும் கத்தாவே பிள்ளைகளுக்கு கத்தாவே ஆசீர்வாதமாக மாற்றி தருவதற்காக நன்றி ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சாட்சி நேரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் கிருபையிலும் ஆசீர்வாதங்கள் அற்பங்களையும் அவர் நாம் நன்மைக்காக பிள்ளைகள் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த இடத்துல நின்றுட்டு சாட்சி சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. 15th ஏப்ரல் எனக்கு அதுக்கு 1 வீக் பிஃபோர்லேருந்து ஒரு எனக்கு ஹை ஃபீவராக இருந்திருக்கு. இட் வாஸ் குடி படவா பீரியட். அந்த டைம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃபீஸில். அப்போது எனக்கு அவ்வளோ தெரியல. நான் ஃபீவர் வந்துட்டு மெடிசன்ஸ் எடுத்து சாப்பிட்டு சரியாக இருந்தேன். அந்த 1 டே சரியாக இருந்தேன், திருப்பி நெக்ஸ்ட் டே ஃபீவர், திருப்பி சரியாக இருந்தேன், திருப்பி ஃபீவர். நான் அது அவ்வளோ சீரியஸாக ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட காமிக்கணும்னு நினைக்கல. எனக்கு நான் ரொம்ப இரும்பி ரொம்ப கஃப் பண்ணிவிட்டு என்னோட அதுலேருந்து 2 வீக்ஸ் முன்னாடிலேருந்து சுத்தமாக ஆப்பிடைட் இல்லை. வீட்டில் அம்மா டெய்லி திட்டிட்டு இருந்தாங்க, சாப்பிடவே மாட்டேன்றேன். ஐ குட் நாட் ஈட். எனக்கு சுத்தமாக சாப்பிடவே முடியல. ஸோ எனக்கு ஒரு 13th போல் சாட்டர்டே ஹை ஃபீவர் இருந்துச்சு வீட்டில். நான் எனக்கு ட்ராவல் கூட பண்ண முடியல. ஆனால் எப்படியோ நான் ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹை ஃபீவரில் நான் வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறேன் 1 or 2 சம்திங் ஃபீவர் இருந்துச்சு. அப்படியே மாத்திரை போட்டு தூங்கிட்டு சண்டே அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐ குட் நாட் கம் டு சர்ச். ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே ஐ வென்ட் டு ஆஃபீஸ். ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு ரொம்ப ட்ரௌசியாக இருந்துச்சு. எனக்கு பிரெத்லெஸ் மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. நான் அப்படியே பேஷண்ட் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரூமில் போய் படுத்துட்டு ஒரு 1 hour. பிகாஸ் என்னால் நிற்க கூட முடியல, அவ்வளோ பாடி பெயின் எனக்கு அந்த டைமில். ஸோ நான் ஈவினிங் வரைக்கும் நினச்சது வந்து கொஞ்சம் சரியாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா 1 வீக் மேலே ஃபீவர் அப்படி இருக்குது. அண்ட் இட் இஸ் ரொம்ப எனக்கு ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் வெரி ட்ரௌசி. நான் எமர்ஜென்சியில் போய் சும்மா ஒரு 4:30 4:50 போல் நான் எமர்ஜென்சியில் போய் காமிச்சேன். அவங்க
ரொம்ப ஐ குட் நாட் ப்ரீத். எனக்கு ரெஸ்ட்லெஸ் ஆகி அனுப்பிச்சிட்டு அவங்க நெப் எல்லாம் கொடுத்து எனக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணணும், கோவிட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஃப்ளூயன்ஸா டெஸ்ட் பண்ணிவிட்டு சொன்னாங்க யூ ஹேவ் டு கெட் அட்மிட்டட். நான் வந்து அட்மிஷனுக்கு வேண்டவே வேண்டாம், நான் வந்து ப்ரே பண்ணிட்டேன், ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் அட்மிட்டட். நான் வீட்டில் கால் பண்ணிவிட்டு நான் அம்மா கிட்ட சொன்னேன் நான் அட்மிட் ஆக மாட்டேன், நான் வீட்டுக்கு வரேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க இல்லை யூ கெட் அட்மிட்டட், இட்ஸ் பெட்டர். என் டாக்டர் வந்து என்ன பார்க்கும்போது சொன்னால் யூ லுக்கிங் வெரி பேட், ஒரு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, யூ ஹேவ் டு கெட் அட்மிட்டட் அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னால் ஒன் டே லெட்ஸ் சி ஐசோலேஷனில் வைக்கிற, கோவிட் நெகட்டிவ் வந்துச்சு, இன்ஃப்ளூயன்ஸா நெகட்டிவ் வந்துச்சு, தென் வில் டிஸ்சார்ஜ் யூ. ஒரு ஒன் டே ஆச்சு நீ இருந்துக்கோ, இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டு சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஐசோலேஷனில் என்னை வந்து ஒரு நைட் வச்சாங்க. அன்றைக்கி 15th April மண்டே. நான் அன்றைக்கி நைட் அட்மிட்டாக இருக்கும்போது ஐசோலேஷன், நோபடி வாஸ் அலவுட் டு கம், நோபடி வாஸ் அலவுட், ஐ வாஸ் நாட் அலவுட் டு கோ மீட் அனிபடி. நான் அம்மா கிட்ட வேண்டாம் சொன்னேன், வீட்டில் வராதிங்க. அப்போ 16th April மார்னிங் எனக்கு 11 o'clock போல் 11:30 12 o'clock ஆல்மோஸ்ட் என் ரிப்போர்ட் வந்திருக்கு. பார்த்தா கோவிட் பாசிட்டிவ். எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் டு டூ, வாட் டு ரியாக்ட். எனக்கு அவ்வளோ ஃபீவர், அவ்வளோ சிக், ரொம்ப சிக் ஆகிட்டேன் அந்த பீரியடில். அப்போது இட் வாஸ் வெரி, ரொம்ப ஃபிசிக்கலியாக ட்ரெயின்ட் ஆகிட்டேன், ரொம்ப மென்டலி ட்ரெயின்ட், இமோஷனலி ட்ரெயின்ட். ஏன்னா யாருமே வர முடியாது, 4 walls ஐசோலேஷனில் ஃபுல் டைம் இருக்கணும், தனியாக இருக்கணும் ஹாஸ்பிட்டலில். நோபடி வாஸ் அலவுட் எக்ஸப்ட் நர்சஸ் அண்ட் டாக்டர். அவங்கள தவிர்த்து வேறு யாருமே அலவுட் இல்லை ரூம்குள்ளே. ஸோ நோ ஃபேமிலி could come, no friends, nobody could come. And I could not eat, I could not sleep, I was so breathless. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அந்த மண்டே அப்படி டியூஸ்டே கோவிட் ரிப்போர்ட் வந்துச்சு. ஐ காட் டு நோ அட் கோவிட். அப்போ அம்மா கிட்ட சொல்லி எல்லாருக்கிட்ட சொல்லி ப்ரே பண்ண சொல்லிவிட்டு ஐ வாஸ் ஓகே, கொஞ்சம் அன்றைக்கெல்லாம் ஓகே. டியூஸ்டே நைட் என்ன ஆயிடுச்சு, டாக்டர் டோல் மீ ஃப்ளாட்டாக படக்கூடாது ஏன்னா பிரெத்லெஸ் ஆயிரும். பட் எனக்கு கோவிட்னால பாடி ஏக் வாஸ் ஸோ பேட், என்னால் உட்கார கூட முடியாமல் இருந்துச்சு. ஐ ஹேட் டு சிட் அண்ட் ஸ்லீப். என்னால் உட்கார கூட முடியல அந்த டைமில். ஸோ நான் அன்றைக்கி நைட் என்ன பண்ணிட்டேன், ஃப்ளாட்டாக படுத்துட்டேன். பிகாஸ் ஐ குட் நாட் சிட் ஹோல் டைம். உட்காந்து பேக் அண்ட் பாடி வாஸ் ஹர்ட்டிங் ஸோ பேட்லி. ஸோ அன்றைக்கி நைட் ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டு ஐ ஸ்லெப்ட் ஃப்ளாட். அன்றைக்கி ஃப்ளாட்டாக படுக்கும்போது நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு 5:30 போல் ஐ வென்ட் பிரெத்லெஸ். அன்றைக்கி ஐ ஸ்வேர் நான் நினச்சேன் ஐ வில் நாட் மேக் இட். இட் வாஸ் வெனஸ்டே அண்ட் ஐ டி நாட் டெல் மை மதர் பிகாஸ் ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்ட். பட் அன்றைக்கி நான் நினச்சேன் ஐ வில் நாட் சர்வைவ் பிகாஸ் இட் வாஸ் ஸோ பேட் அண்ட் ஐ ரியலி தாட் இட் வாஸ் ஐ வென்ட் பிரெத்லெஸ். My nose was jammed, my throat was choked, completely blocked. There was no oxygen going inside. So then I ordinary call, it was 5:30, it was very early and I went completely breathless. So I put the call bell and the nurse and my luck was so good, by God's grace, doctor was outside the room. So ordinary doctor odi vandanga, nurse odi vandittu pathanga, I literally was gasping for oxygen. Enala breathe, I told the doctor, kannan thanni vara aamichu na sonna I will not make it. Na polik maate enala I'm not able to breathe. ஸோ சொன்னால் உடனே கனெக்ட் ஆக்சிஜன், அவளுக்கு உடனே ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணிவிட்டு நெப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உடனே கிவர் ஹாட் வாட்டர். அப்புறம் நர்ஸ் எல்லாமே கட எல்லாமே எவ்ரிபடி ஸ்டார்டட் எவ்ரி திங். ஐ பிகேம் ரெட், என் மூஞ்செல்லாம் ரெட் ஆகிட்டு தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டே ஐ ஃபெல்ட் கி கோவிட். ஐ வாஸ் ரியலி ஸ்கேர்ட் தட் டே ஆன் வெனஸ்டே. திஸ் வாஸ் ஆன் த 17th of April. எப்படியோ தென் டாக்டர்ஸ் கேம் சட்டில் ஆக்சிஜன் கொடுத்து கொஞ்சம் ஓகே ஆகிட்டு மெடிசன்ஸ் கண்டினியூஸ், ஐவி கண்டினியூஸ் மெடிசன்ஸ். தட் 1 week வாஸ் வெரி மிசரபிள். அவ்வளோ ஒரு ட்ரபிள், அவ்வளோ ஒரு பேத்தட்டிக் கண்டிஷனில் இருந்துட்டு ஐ ரியலி வாஸ் ப்ரேயிங் ஐ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ். அதர்வைஸ் பிகாஸ் ஒரு போக அவ்வளோ நெகட்டிவ் இட் ஸ்டார்டட் மேக்கிங் மை. ஐ தாட் ஐ வில் நாட் மேக் இட். எவ்ரி டே இட் ஃபெல்ட் லைக் இல்லை என்னால் முடியல, பாடி இஸ் நாட் கோப்பிங். எவ்வளோ நான் ட்ரை பண்ணுறேன். ஃபீவர் வாஸ் நாட் தேர் பை காட்ஸ் கிரேஸ். ஒரு 2 days அப்புறம் ஹை ஆன்டிபயோட்டிக்ஸ் ஐவினால ஃபீவர் வாஸ் நாட் தேர். பட் அண்ட் வெனஸ்டே போயிட்டு நான் HRCT பண்ணும்போது ஐ ஹேட் டு டூ CT scan. அப்போ டாக்டர் சொன்னாங்க யோர் லங் பை காட்ஸ் கிரேஸ் ரீனா யோர் lungs ஆர் கிளியர். ஸோ யோர்ஸ் இஸ் அப்பர் ரெஸ்பிரேட்டரி கோவிட். ஸோ அதனால யூ ஆர் நாட் வெரி சீரியஸ். ஒரு சொல்லுவாங்கல்ல அது கோவிடில் எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க, அந்த அளவுக்கு உனக்கு பை காட்ஸ் கிரேஸ் காட் இஸ் யூஆர் நாட் தட் பேட். பட் பிகாஸ் யோர் lungs ஆர் கிளியர். ஸோ இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி, டோன்ட் வரி, வில் ரெக்கவர் யூ இன் 1 week. இஃப் யூ ஃபீல் பெட்டர் வில் சென்ட் யூ ஹோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ தட் 1 week ஐ வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல். ஃப்ரைடே வரைக்கும் இருந்துட்டு இட் வாஸ் ஸோ பேட். But every day was a strength for me. Every day I could feel God's presence. Every day I could feel so many people's prayers on me, and so many people who kept on reaching out to me. Are you okay? Are you fine? I'm very grateful for everybody who has prayed for me and kept me in their prayers all these days. 1 week I was in quarantine. I came home. I wanted to rejoin. I could not sit at home. It started becoming very frustrating seeing 4 walls. I came home. I did not meet my mother. ஏன்னா குவாரண்டைன் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா கூட நான் பார்க்கல. நான் தனியாக படுத்துட்டேன், தனியாக சாப்பிட்டு எல்லாமே தனி. My mother has looked after me for 1 week. Because of her today I think I'm standing. Doctors, medicines all are secondary I would say, but the food, that whatever she had given me at home has given me that strength I would say at home. I recovered in that 1 week quarantine, which was very very dull. And one more along with COVID I was diagnosed with hypovitaminosis. So my vitamin D3 normal is 30 to 60. My vitamin was 5. So doctor was so angry. He said your vitamin D3 in the body is only 5%, which is not even borderline. It is very bad.
So because of that drowsiness, because of that weakness, I could not stand. My knees started hurting, body was aching. So I had to take injections every 10 days. So அவங்க சொன்னாங்க recover discharge. I got discharged Friday. In one week I went again. In 10 days I took injection. Again another 10 days. Now I completed 1 week, one more. Saturday again I took an injection. So this injection is it's very what do you say? It's a muscle this thing only, but ரொம்ப painful-ஆ இருக்கு. But I have to take it for another 2 weeks. But by God's grace today I'm standing here and I'm recovered completely. I did my test last Saturday and I'm COVID negative finally. By God's grace I'm out of COVID. People are scared. Ellaru COVID konjo I wanted to come to church, but then mummy said Vanda, you don't come last week, let report come. Appo report negative vandadone, that's why this week I've come. I'm very grateful for everybody who's kept me in their deep prayers, and I'm feeling better. Thank you so much. Praise the Lord. கர்த்தர் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் பரம தகப்பன் பிள்ளைங்களுக்கு இல்லை, பட் இருந்தாலும் என் பிள்ளைங்களோட ஒரு ஸ்டெப்பையும் ஒரு இஸ் மெஷர்ட் அண்ட் வாக்ட் அலாங் வித்ன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு என் பிள்ளைங்களோட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதை நான் ஒரு ஆக்ஷன்லையும் நான் பார்க்குறேன். என்ன பட் அவள் சிக்னஸ் அவள் இந்த ரிப்போர்ட் அவள் சொல்லும்போது நான் வீட்டில் ரொம்ப ஐ வாஸ் ட்ரெம்பிளிங் வெரி பேட்லி. கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ரொம்ப நான் சிக்காயிடுவேணும்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன் நான். அப்புறம் கடவுள்கிட்ட சொன்னேன், நான் இல்லைப்பா நான் இது பண்ணிடுறேன், பொருத்தனை பண்ணுறேன், நான் எனக்கு என் பிள்ளையை நீ காப்பாற்றி கொடுப்பா, எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை என் கூட இருக்கிறது அவள் ஒருத்தி தான், அதை நீங்கள் பார்த்துக்கணும் சாமின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர்லேயே தான் வச்சுருந்தேன். நான் அது ப்ரேயர்லேயே தான் இங்கே சர்ச்சுக்கு போட்டேன் அங்கே. ஸோ எல்லோரும் ப்ரேயர் பண்ணது மூலமாக நானும் கூடவே உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வரான் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் இதுதான், ஐயோ இப்படிலாம் வரேன். அவள் சொல்கிறா படப்படான்னு ஃப்ரைடே வந்த உடனே சொல்கிறா நான் சர்ச்சுக்கு வரேன் மம்மி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன் நோ 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 நோ. அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்னோடய ஏஜ் குரூப் ஆட்கள். எனக்கும் பயம்தான். நான் இருந்தாலும் ரூமில் அவளை வச்சுட்டு நான் போய் நான் மாஸ்க்லாம் இல்லாமல் தான் அவளை போய் பார்த்து, என்ன இருந்தாலும் பொண்ணு தானே, கடவுள் என் கூட இருப்பார்னு ஒரு அசட்டு தைரியத்தில் தான் நான் போய் அவளை இது பண்ணி பார்த்துக்கிட்டு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் எவ்ரி 1 hour சம்திங் ஆர் அதர் ஐ யூஸ் டு மேக் அண்ட் கோ அண்ட் கிவ் இட் டு ஹர். அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரேன். நான் சொன்னேன் வேண்டாம் ரீனா, நான் கூட போகல. நீ என்ன போகிறது, நானே போகலை. ஏன்னா ஒன்றால் உனக்கு இருக்கிறதுல எனக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் வந்து அதை கொண்டு போய் நான் சர்ச்சில் யாருக்கு கொடுத்துற மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் வேண்டாம் நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் வரைக்கும் நான் இருந்து நல்லபடியாக எல்லாமே நான் முடிஞ்சு கோவிட் நெகட்டிவ்னு உடனே தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆவியே வந்தது எனக்குள்ளே. இது முடிச்சு இந்த டென்ஷனாக என்னென்னு தெரில. திடீர்னு மண்டே நான் நடந்துக்கிட்டு இருக்கும்போது 3 times காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே ஒரு 3 வாட்டி என்ன அறியாமல் நான் என் கால் அப்படியே பெண்டாகி கீழே விழுற மாதிரி போயிட்டு பக்கத்தில் கொஞ்சம். ஆனால் நான் எப்போவும் வீட்டில் கொஞ்சம் மெதுவாக தான் நடப்பேன். முன்னெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருப்பேன். அப்போது எங்கே போனாலும் இப்போ வலிக்கு விழுகிறதே வேலையாக இருக்கும். பட் இந்த வாட்டி இப்போல்லாம் வந்து மெதுவாகவே நடக்கிறது, அப்படி நடந்து மெதுவாக தான் போகணுனால அந்த கால் ஸ்லிப்பாகி நான் விழுற மாதிரி போகும்போது கொஞ்சம் பக்கத்தில் அப்படி செவரு எங்கேயா பிடிச்சிட்டு அப்படின்னு நின்றுட்டு ஏன் நம்மளுக்கு இப்படி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு டவுட்டு. இப்போ லாஸ்ட் சண்டே இது நடந்தது. அப்போது ரீனாட்ட சொன்னேன், ரீனா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னன்னு தெரில, அப்பப்போ என்னை அறியாமல் அன்னோட்டிசிங்லி நான் ஐம் கோயிங் அண்ட் ஃபாலோயிங் ரீனா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு சொல்லும்போது உடனே இது ஹாஸ்பிட்டலில் புக் பண்ணா. எனக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இல்லாததெல்லாம் எழுத்து என்னெல்லாமோ சொல்கிறாங்க அவங்க. ஆர்த்தரைட்டிஸ் ஏதோ ஆர்த்தரைட்டிஸ் ஒன்று, இன்னொன்று ஏதோ இது ஃப்ளூயிட் ஃபார்மேஷன் இருக்குது, ப்ளஸ் அலாங் வித் தட் உங்களுக்கு ஸ்வெல்லிங் காலில் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லையே டாக்டர். வலி இருக்காரு, இல்லை டாக்டர். எதை கேட்டாலும் இல்லை. அப்போ எப்படி உங்களுக்கு இது நீங்கள் சொன்னால் நான் உழுறது தான் ஒரே பிரச்சனை எனக்கு அப்படின்ன பிறகு எம்ஆர்ஐலாம் எடுத்தாங்க. எனக்கு எம்ஆர்ஐனாலே கொஞ்சம் பயம்தான். ஏன்னா நம்ம சர்ச்சில் ஒரு பிரதர் அப்படி தான் இறந்தாங்கன்னு எனக்கு அது எம்ஆர்ஐனாலே கொஞ்சம் பயப்படுவேன். நான் கொஞ்சம் அங்கேயும் பயந்துக்கிட்டு தான் நான் போனேன். அப்புறம் எம்ஆர்ஐ எடுத்தாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட் வந்திருந்ததில் அவர் டாக்டர் சொன்னார் வெரி வெரி சிவியர், கிரேட் 3 இருக்குது உங்களுக்கு, சர்ஜரி தவிர்த்து வேறு இது கிடையாது, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு கம்பல்சரியாக. நான் கடவுள்கிட்ட ப்ரேயர்லேயே தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுளே எனக்கு அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வந்து என் மேலே கத்தி படக்கூடாது, அந்த அளவுக்கு நீர் எனக்கு பாதுகாவலாக இருக்கும் சாமி, எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப தான் திடீர்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வை நாட் ஐ கோ டு கேரளான்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஸோ ஐ டோல் டாக்டர் நான் இந்த கேரளா போகலாமா, நான் போய் பண்ணலாமான்னா அவர் சொன்னார் உங்களுக்கு வலி இல்லைன்னு சொல்கிறனால நம்ம பார்க்கலாம், பட் டேப்லெட்ஸில் பார்க்கலாம், குணமானாலும் ஆகலாம், ஆகாமல் போனாலும் போகலாம், ஆகலைன்னா நீங்கள் சர்ஜரி மஸ்ட் உங்களுக்கு,
ப்ளஸ் நீங்கள் இதையும் சேர்த்து பண்ணுங்கள், கேரளாவில் போய் பண்ணுங்கன்னு இருக்கிறாங்க. ஸோ ஐ எம் பிளானிங் டு கோ டு கேரளா நவ். அவங்க எவ்வளோ நாள் சொல்கிறாங்க, 48 days இருக்கும்ன்றாங்க, சில பேர் 21 daysல முடிச்சிருவாங்கன்றாங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் இட் ஆன் காட்ஸ் ஃபீட். அவர் என்ன நடத்துகிறாரோ என்ன நடத்துவார். ஒரு ப்ரேயரில் தான் வச்சுட்டு போகிறேன், என் மேலே கத்தி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ரேயரில் தான் நான் வச்சுட்டு நான் போகிறேன் நான். ஸோ காட் பி வித் மீ, ப்ளீஸ் ஹோல்ட் மீ இன் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் ப்ரைஸ் தி லார்ட். கேட்ட சாட்சிகளுக்காக ஐயா அவர்கள் ஜெயிப்பார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நன்றி பலிகளையும் சாட்சிகளையும் கொண்டு வரும்படியான கிருபை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவன் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை அனுதினமும் பாதுகாத்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு ரீனாவுக்கும் அன்பு தாயாருக்கும் தேவரீர் நீர் மட்டுமாக போதுமானவராக இருக்கிறபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட பலவீனங்கள்லேருந்தே ஆண்டவரே கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காக நல்ல ஆரோக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பூர்ணமாக ரிகவரி ஆகும்படியான நல்ல கிருபைகளை நீ தந்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அன்பு அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்களுடைய காலில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து ஆண்டவரே இந்த நாளிலே கூறின போது தேவரீர் ஒரு விடுதலை, தேவரீருடைய பரிபூர்ண சுகம், ஆரோக்கியம் ஆண்டவரே தொடர்ந்து அவர்களுடைய சரீரத்திற்குள்ளாக ஆண்டவரே அவர்கள் வைத்திருக்கிற விசுவாசம் பூர்த்தி அடையும்படியாக தேவரீர் நீர் கிருபை செய்தரல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள் அமைதலாக இருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொன்னப்பட்டதுபடியாக ஆண்டவரே உம்முடைய கரத்திலே மாத்திரம் நாங்கள் அமைதியாக முழு நம்பிக்கையோடு எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. தேவரீர் எடுக்க போகிற எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ், எல்லா விதமான காரியங்களிலும் ஆண்டவரே விருப்பத்திற்கும் அதிகமான வழி வாய்ப்புகளை நீர் தந்து தொடர்ந்து நீர் விடுவித்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கரமும் உடைய பாதுகாப்பும் அன்பு குடும்பத்தாரோடு இருந்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். Memory verse for children. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. God is spirit and his worshippers worship in spirit and in truth. John 4:24. Amen. Amen. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அதை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. God is spirit and his worshippers must worship in spirit and in truth. John 4:24. Amen. Amen. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. God is spirit and his worshippers must worship in spirit and truth. John 4:24. Amen. Amen. God is spirit and his worshippers must worship in spirit and in truth. John chapter 4:24. Amen. Amen. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு பாடலை மட்டும் நாம் பாடுவோம். வருஷ சாங்குள்ள 34வது பாடலை நான் பாடும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். சாங் நம்பர் 34. தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன்.
பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். தூயாவே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. ஐயா பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாடுனி நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாருனி நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. ஐயா பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. ஐயா பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு எந்தவரில் இடமுண்டு எந்தவரே பரிவாக என்னை சேர்க்க மிகவானுமே. ஐயா பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். அன்னும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினிச்ச நாமத்தினாலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னொரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு தந்து இந்த புதிய மாதத்திற்குள்ளாக முதலாவது வாரத்திற்குள்ளாக ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளாக கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு விடுமுறை காலங்களாக இருக்கிறது. இந்த விடுமுறை காலங்களிலும் நாம் யாவருக்கும் சந்தோஷமும் அதிக மகிழ்ச்சியான காலங்களாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அநேகர் தாயகத்துக்கு பிரயாணம் பண்ண இருக்கிறீர்கள் அல்லது தாயகத்துக்கு சென்று வர இருக்கிறீர்கள். உங்களுடைய பிரயாணங்களை தேவன் என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக.
விடுமுறையானது ஸ்கூலுக்கு மட்டும்தான் விடுமுறை. ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நாளும் விடுமுறை கிடையாது. அதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கெங்கே சென்றாலும் தேவனை ஆராதிப்பதிலும், தேவனை தொழுது கொள்வதிலும், தேவனோடு இருக்கிற உறவிலே ஒவ்வொரு நாளும் வளர்வதற்கு தேவன் நமக்கு என்ன செய்வாராக? நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஒரு விசையாக தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பானது Jesus promises that the spirit of truth and love will dwell in church. இயேசு கிறிஸ்துவானவர் சத்திய ஆவியும் நேச ஆவி அல்லது அன்பின் ஆவியும் திருச்சபைக்குள்ளாக வாசம் செய்யும் என்று வாக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். பொதுவாக இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட போகிறது என்கிறதை குறித்து அதிகமாக தியானிப்பது நம்மளுடைய வழக்கமாக இருக்கிறது. இதே போல் ஒரு காலத்தில் கடந்த வருஷத்தில் நம்ம என்ன தியானித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி பரிசுத்த ஆவியானவரை நமக்காக தனி மனிதனாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் வல்லமையாக கொடுத்திருக்கிறார் என்கிறதை கடந்த ஆண்டுகளில் நாம் தியானித்தவர்களாக இருந்தோம். யோவான் 14 அதிகாரம் 15 21 வசனத்தை வைத்து என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் ஒருபோதும் நம்மை விட்டு என்ன செய்கிறதில்ல, நம்மை விட்டு விலகாத பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார், நிச்சயப்படுத்தினவராக இருக்கிறார் என்கிற உறுதிப்பாட்டை நாம் போன கடந்த ஆண்டுகளிலே தியானித்தவர்களாக இருக்கிறோம். இந்த ஆண்டுகளிலே தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பானது தனி மனிதன் அல்ல, திருச்சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாகவும் அன்பின் ஆவியாகவும் ஊற்றப்பட்டு வல்லமையாக செயல்படும்படியாக தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதியானது வாசிக்கேட்ட முதலாவது வேத பகுதி அப்போஸ்தலர் 11 அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 11 அதிகாரம். சில காரியங்களை மாத்திரம் இந்த நாளிலே தியானித்து, எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்குள்ளாக கொடுக்கப்பட்டது, இந்த சத்திய ஆவியாகவும் இந்த அன்பின் ஆவியாகவும் நிறைவாக திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட காரணங்களை மாத்திரம் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். விருத்த சேதனம் இல்லாத மனுஷனிடத்தில் நீ போய் அவர்களோடு போஜனம் பண்ணினீர் என்று அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். ஒரு வாக்குவாதம், ஒரு தர்க்கம் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. இங்க யாரெல்லாம் வருகிறா? அப்போஸ்தலனாகிய பேதுரு. வாசிருக்கீங்களா? அப்போஸ்தலர் நிருபம் வாசிருக்கீங்களா? ஆக்ஸ் வாசிருக்கீங்களா? ஆக்ஸ் வாசிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன உங்களுக்கு பேஸ் தாரேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம் நீங்க வாசித்திருப்பீங்க நான் நம்புறேன். ஆனாலும் இந்த அப்போஸ்தலருக்கு ஒரு மேல் பார்வை கொடுக்கணும் என்றால் 1 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக என்ன செய்வீர்கள்? இப்போ இந்த அப்போஸ்தலர் இந்த 1 அதிகாரம் 8வது வசனத்தை வைத்து தான் முழுவதுமாகவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. என்ன கூறப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைவீங்க. பலன் அடைந்து முதலாவது எங்க போவீங்களா? முதலாவது அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலிருந்து 7 அதிகாரம் வரை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எருசலேம்ல என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ அதெல்லாம் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கூறப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு பின்பதாக யூதேயாவிலும் சமாரியாவும் இஸ்ரவேல் நாட்டில் இஸ்ரவேல் மேல் பகுதியாக இருந்தது. யூதேயா தெற்கு பகுதியாக இருந்தது. அந்த யூதேயாவுக்கு தலைநகரம் என்னதாக இருந்தது? எருசலேமாக இருந்தது. இப்போ எருசலேமை தவிர்த்து யூதேயாவில் இருந்த மற்ற இடங்களிலும் இஸ்ரவேல் நாட்டுக்கும் நீ முதல்ல என்ன செய்வீங்க? அங்க கடந்து போவீங்க. அதாவது யூதர்கள் மத்தியில நீங்க என்ன செய்வீங்க? முதலாவது அதற்கு பின்பதாக கடந்து போவீங்க. அதற்கு பின்பதாக உலகம் எங்கிலும். அப்போ இந்த 2வது பகுதி நடக்கப்படுகிற இந்த யூதேயாவிலும் சமாரியாவிலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலிருந்து 12 அதிகாரம் வரைக்கும் அங்க நடக்கிற இந்த யூதேயாவிலும் சமாரியாவிலும் நடக்கிற நிகழ்வுகள் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. 13 அதிகாரம் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்திற்கு பிறகு நீங்கள் பூமியில கடைசி பரியந்தமும் அங்க 13 அதிகாரத்துக்கு பிறகு யார் வருகிறார்? ஒரு முக்கியமான ஒரு கதாநாயகன் வருகிறார். யாரு? பவுல். என்ன? பவுல். அப்போஸ்தலர் 13க்கு பிறகு கம்ப்ளீட்டாக இட்ஸ் ஆல் அபவுட்
பவுலானவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எப்படி புறஜாதிகள் மத்தியில முதலாவது மிஷனரி ஜேர்னி, செகண்ட் மிஷனரி ஜேர்னி, தேர்ட் மிஷனரி ஜேர்னி அப்படின்ட்டு ஒவ்வொரு பகுதிக்குள்ளாக கடந்து செல்கிறார்கள் என்கிற வரலாற்றை கூறுகிறது தான் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளாக இருக்கிறது. இப்போ நம்ம 11ஆம் அதிகாரத்தில் இருக்கும்போது 2வது பகுதிக்குள்ளாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். எருசலேம்ல இருந்து இப்போ தள்ளி யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் என்ன செய்யறாங்க, கடந்து போறாங்க. அந்த யூதேயாவிலும் சமாரியாவிலும் அநேக புறஜாதியார்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. யூதர்கள் அல்லாதவர்கள் இஸ்ரவேலர்களை தேவன் அழைத்து, யூதர்களை தேவன் அழைத்து, அவர்களை பரிசுத்தப்படுத்தி, அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்து, அவர்களுக்கு பலவிதமான சட்டதிட்டங்களை குறித்து அவர்களை பிரித்தெடுத்தவராக இருக்கிறார். இப்போ அவர்களை தவிர்த்து மற்ற புறஜாதியார்கள் என்ன செய்யறாங்க, அங்க வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த புறஜாதியார்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதபடிக்கு அவர்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பேதுரு மேல என்ன செய்யறாங்க, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்னவென்றால், நீ போய் இந்த புறஜாதியாரோடு இருந்து போஜனம் என்ன செஞ்சுட்டா ஐயா, இந்த யூதர்களுடைய அடையாளத்தை காப்பாற்றும்படியாக, இந்த யூதர்களுடைய அடையாளத்தை ஸ்தாபிக்கும்படியாக எவ்வளவு கஷ்டத்தை நாங்கள் பட்டிருக்கிறோம். இந்த கஷ்டத்தை எல்லாம் உனக்கு தெரியாதா? ஒரு காலத்துல இந்த இஸ்ரவேல் என்கிற ஜனங்கள் பாபிலோனியர்களுக்குள்ளாகவும் அசீரியர்களுக்குள்ளாகவும் சிறை பிடிக்கப்பட்டும், அவர்கள் பாபிலோனியனுடைய கலாச்சாரத்துல மிக்ஸ் பண்ணப்பட்டும், எந்த விதமான தனித்துவம் இல்லாதவர்களாக மாறி போன காலங்களிலே வாழ்ந்து பரிசேயர்களாக, சதுசேயர்களாக, வேதபாரர்களாக எல்லாரும் எழும்பி யூதர்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் என்கிற கலாச்சாரத்தையும் என்கிற பாரம்பரியங்களையும் சட்டத்திட்டங்களையும் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி அழகாக உங்களை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பிரிவினையை விட்டுட்டு நீ போய் ஒரு புறஜாதியாரோடு போய் என்ன செஞ்சிருக்கிற, போஜனம் பண்ணியிருக்கிறிய அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர்கள் என்ன செய்யறாங்க. யாரு? எருசலேம்ல வாழ்கிறவர்கள். நீங்க 1, 2, 3வது வசனத்துல வாசிக்கும் போது பேதுரு என்ன செல்லுகிறார், மறுபடியும் எருசலேமுக்கு செல்லுகிறார். எருசலேம்ல சென்ற பிறகு ஜனங்கள் கூறுகிறார்கள், ஐயோ பேதுரு, நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிற? What have you done? You have ate with a people who are uncircumcised. with சேதனம் பண்ணாதவர்கள் இடத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, போஜனம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை என்ன செய்கிறார்கள். பொதுவாக யாரோடு நாம் வந்து போஜனம் பண்ணுவோம் என்றால், யார் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்றா இருக்கிறாங்களோ அவர்களோடு தான் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, போஜனம் பண்ணுகிற. போஜனம் என்கிறது ஒரு ஐக்கியத்தை என்ன செய்கிறது, குறிக்கிறதாக இருக்கிறது. பொதுவாக ஊரில் என்ன சொல்லுவோம், அசன பண்டிகை அப்படின்ட்டு சொல்லுவோம், அல்லது அன்பின் விருந்து அப்படின்ட்டு சொல்லுவோம், ஐக்கிய பண்டிகை அப்படின்ட்டு என்ன செய்வோம் சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் என்கிற ஐக்கியத்தை காண்பிக்கும்படியாக அந்த போஜனம் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒருவனோடு போஜனம் பண்ணிவிட்டால், அல்லது இஃப் somebody has food with anybody, அது அந்த டைனிங் டேபிளில் செட் பண்ணி எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்கன்னா நாங்கள் யாவரும் சமமாக இருக்கிறோம் என்கிறதை காண்பிக்கும்படியாக தான் அந்த போஜனம் அந்த ஐக்கியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இங்க பேதுரு யாரோடு ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்றால், விருத்த சேதனம் பண்ணப்படாத புறஜாதியாரோடு அவன் ஐக்கியத்தை என்ன செய்கிறவனாக இருக்கிறான், காண்பிக்கிறவனாக இருக்கிறான். அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதை அந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்த பின்பதாக தான் இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் எதற்காக நான் இதை செய்தேன், why did I have food, why did I join in dinner with the uncircumcised people அப்படிங்கிறதை குறித்து அங்க என்ன செய்கிறார், விளக்கமாக அவர் என்ன செய்கிறார், கூறுகிறவராக இருக்கிறார். அப்போ அதற்கு முன்பாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு நபர் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். அதுதான் யாரு, கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை. அந்த கொர்நேலியு என்கிற மனிதன் ஒரு புறஜாதியானாக என்ன செய்கிறான், காணப்படுகிறவனாக இருக்கிறான். அந்த புறஜாதியான் இடத்துல கண்டு அவனிடத்திலே தேவனுடைய அன்பை என்ன செய்தவனாக இருக்கிறான், கூறுகிறவனாக இருக்கிறான். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அல்லாமலும், பேதுருக்கு வருகிற சத்தம், அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, என்ன வருது, அடித்து புசி என்று. அவன் என்ன சத்தத்தை கேட்கிறானா, என்ன சத்தத்தை கேட்கிறான். இப்போ யூதர்கள் என்ன செய்யறாங்க, பல விதமான ஆகாரங்களை அவர்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், உண்ணக்கூடாதவர்களாக என்ன செய்யறாங்க, அவர்கள் எண்ணத்தை உண்ணணும், எண்ணத்தை உண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்திட்டத்தை அவர்கள் பின்பற்றினவர்களாக தான் அந்த அடையாளத்தை என்ன செய்யறாங்க, வைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ தீட்டுப்படாத அல்லது தீட்டுப்படும்படியாக எந்த உணவு இருந்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது, அருந்த கூடாது. They cannot eat anything that is unclean.
சுத்தம் இல்லாத எந்த ஒரு ஆகாரத்தையும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. ஆனால் பேதுருக்கு ஒரு தரிசனம் வருகிறது, பேதுருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த தரிசனத்திலே அவனுக்கு கூடப்படுகிற காரியம் என்னவென்றால், பேதுருவே எழுந்திரு, அடித்து கிறிஸ்தவத்தில் ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய விடுதலையில ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுகிற விடுதலைனா அது இந்த விடுதலை தான். என்னது? எதை வேணாலும் அடித்து புசிங்க, என்னத்தை வேணாலும் சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு விடுதலையை மாத்திரம் அதிகமாக நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அநேகருக்கு சாப்பாட்டுல பலவிதமான கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கிறிஸ்தவத்திற்குள்ளாக வரும்போது நமக்கு அப்படிப்பட்டதான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. தேவன் தந்திருக்கிற பலவிதமான விடுதலையில அதிகமாக பயன்படுத்தப்படுகிற விடுதலை எதுதான்? பேதுருவே அடித்து புசி என்று சொல்லப்பட்ட விடுதலை தான் ரொம்ப யதார்த்தமாக என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன செய்ய மாட்டோம், அஞ்சவே மாட்டோம். அப்படியாக தான் அவருக்கு என்ன செய்தது, ஒரு சொப்பனம் வந்தது. அதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எதுவுமே தீட்டுள்ளது அல்ல. 10வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி 3 தடம் சம்பவித்த பின்பு, இல்ல 9வது வசனம், சாரி 9வது வசனம், 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி தேவன் சுத்தமாக்கினவைகளை, என்ன சத்தம் உண்டாயிட்டான்? தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா, தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா, சுத்தமாக்கின. 7ஆம் வசனத்துல அடித்து புசி என்று சொன்ன பிறகு 2ஆம் முறை ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தம் என்ன சொல்கிறது என்றால், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ என்ன செய்யக்கூடாதா, தீட்டாக. தேவன் என்னத்தை சுத்தம் செய்தார்? தேவன் எதை சுத்தம் செய்தார்? தேவன் எதை சுத்தம் செய்தார்? சாப்பிடக்கூடாத ஆகாரத்தை தேவன் சுத்தம் செய்தாரா? இல்லை. யாரை சுத்தம் செய்தார்? உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்தார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே மரித்து அவர் தம்முடைய இரத்தத்தை கொடுத்தபடினாலே, நாம் யாவரும் சுத்தமானபடினாலே நமக்கு உள்ளாக செல்கிற எதுவுமே நமக்கு தீட்டாக என்ன செய்யாது, எண்ணப்படாது. அது எதுவுமே தீட்டாக இல்லாதபடினால தான் தேவன் கூறுகிறார், நான் எதை சுத்தமாக்கிறேனோ, தேவன் எதை சுத்தமாக்கி இருக்கிறாரோ அதை நீ என்ன செய்யாத, அதை நீ என்ன செய்யாத, தீட்டாக என்ன செய்யாத. பேதுருவை பார்த்து சொல்கிறார், don't consider him to be unclean, I have made him clean. தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறவராக இருக்கிறார், சுத்தமாக்கினவராக என்ன செய்கிறார், காணப்பட்டவராக இருக்கிறார். நாம் செய்த கிரியை நிமித்தமாக அல்ல. அல்லது சாப்பிடுகிற உணவை அவர் என்ன செய்யல, சுத்தம் பண்ணுறது அல்ல. ஆனால் தேவன் யாரை சுத்தம் செய்திருக்கிறார்? சாப்பிடுகிற ஆகாரத்தை உண்ணுகிற நம்மை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், சுத்தம் செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த சுத்தமாக்குற வல்லமே தேவன் என்ன செஞ்சிருக்கிறவராக இருக்கிறார், கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். அநேக மதங்கள் பலவிதமான கோட்பாடுகளை என்ன செய்வாங்க, பின்பற்றுகிறவர்களாக இருப்பாங்க. ஒருவேளை வெளியே போனீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போனீங்க, எந்த விதமான ரோட் சைடு கடைக்கு போனீங்க அப்படின்னா, எங்கே போனாலும் சரி, நீங்கள் சாண்ட்விச் கடைக்கு போனீங்க அப்படின்னா அந்த மெனுவிலே ஒரு சாண்ட்விச் இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலான சாண்ட்விச். சொல்லிட்டாங்க அண்ணன், என்ன சாண்ட்விச் ஸ்பெஷல் ஜெயின், என்ன சாண்ட்விச் ஸ்பெஷல், என்ன ஸ்பெஷல், அதில் என்ன இருக்காது, ஆனியன் இருக்காது, வேற ஆனியன் இருக்காது, பொட்டேட்டோ இருக்காது, வேற என்ன இருக்காது, கார்லிக் இருக்காது, வெள்ளைப்பூடு என்ன செய்யாது. எதுக்கு இருக்காது, மண்ணில், அதாவது வாட் எவர் இட்ஸ் இன் த கிரவுண்ட், they will not pluck anything out of the roots. அந்த ரூட்ல இருந்து வளர்கிற டைரக்டாக அதை என்ன செய்ய மாட்டாங்களா. ஏன் அப்படி செய்யறதுனால என்ன ஆகுது, எதுக்கு அதை பிளக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. என்ன கோட்பாடு? அவர்கள் அஹிம்சாவை பின்பற்றுகிறவர்கள் எந்த ஒரு சேதத்தை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், இந்த பூமிக்கும் பூமியில உள்ள எதற்குமே எந்த ஒரு சேதத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க. ஆகவே எந்த நான்வெஜ் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. பூமியில விளைஞ்ச டைரக்டாக பூமியிலேருந்து எடுக்கிற எந்த விதமான வெஜிடபிள்ஸை என்ன செய்ய மாட்டாங்க, உண்ண மாட்டாங்க. அதுதான் அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டியாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆதி காலத்தில் அவங்க செருப்பு கூட என்ன செய்ய மாட்டாங்க, they should not wear என்னது ஃபுட்வேர்ஸும் என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. எதுக்கு? நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஏதாவது பூச்சி என்ன செஞ்சிடக்கூடாது, அவர் கால் மிதிச்சு என்ன செஞ்சிடக்கூடாது. அப்போ அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு ஜெயின் மதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கோட்பாடுகளுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் இங்கே பார்த்து சொல்கிறார், அதை யாவற்றையும் நான் என்ன செய்யலை, சுத்தமாக்கலை. ஆனால் நான் ஒன்று என்ன செஞ்சுருக்கிறேன்,
சுத்தமாக்கிறார். அல்லேலூயா. ஹalleluya. தேவன் நம்மை சுத்தமாக்கி இருக்கிறார். தேவன் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை சுத்தமாக்க விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே தேவன் பேதுருவை அழைத்து அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, இதுவரைக்கும் யூதர்கள் மாத்திரம் என்கிற ஒரு கோட்பாடுக்குள்ளாக இருந்த பேதுருவுக்கு, நீ போய் புறஜாதியார் இடத்துல இந்த இயேசுவின் அன்பை நீ கூறு, அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த பேதுரு என்ன செய்தான்? கடந்து போனவனாக இருந்தான். ரொம்ப கடினமான காரியம். இந்த யூதர்கள் இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? இந்த உலகத்துல யாராக இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல அவங்க யூதர்களாக மாறணும். அதற்கு பின்பதாக தான் அவங்க என்ன செய்ய முடியும்? அதுக்கு பின்பதாக தான் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த தரிசனத்தின் மூலமாக தேவன் தெளிவாக பேதுருவோடு பேசினார். யூதன் அல்ல, கிரேக்கன் அல்ல, அந்நியன் அல்ல, சுயாதீனன் அல்ல, அடிமை அல்ல, எந்த ஒரு வேறுபாடு இல்லாதபடிக்கு எல்லாரையும் சுத்தமாக்கும்படியாக நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறவனாக இருக்கிறேன். அந்த சுத்தமாக்குற வல்லமையை நான் ஜனங்களுக்குள்ளாக நான் கொடுத்திருக்கிறேன் என்கிறதை கூறினதற்கு பின்பதாக தான் அங்க கொர்நேலியுவின் வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? இறங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாளிலே ஒரு பெரிய மாற்றம் என்ன செய்கிறது? நடக்கிறது. இதுவரைக்கும் யூதர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்தவர்களாக மாற முடியும் என்கிற கோட்பாடானது அன்னைக்கு ஒரே நாளில் என்ன செய்யப்பட்டது? தரமட்டமாக உடைக்கப்பட்டு இந்த கிறிஸ்துவினுடைய குடும்பத்திற்குள்ளாக எல்லா ஜனங்களையும் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார் என்கிறதை அந்த நாளிலே பேதுருவின் மூலமாக தேவன் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் என்ன செய்தானா? ஜலத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுத்தான். நீங்களோ எதனாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள்? பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது அவர்கள் என்ன செஞ்சார்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ன நினைவு கூற வைக்கிறாரா? யோவான் எதுல ஞானஸ்தானம் கொடுத்தாரா? ஜலத்தினாலே. ஆனால் நீங்கள் பெறுகிற ஞானஸ்தானம் எப்படியாக இருக்கிறது? ஐயா, எப்படியா பரிசுத்த ஆவியானவரால ஞானஸ்தானம் பெற முடியும்? எப்படியா பரிசுத்த ஆவியானவரால ஞானஸ்தானம் பெற முடியும்? இங்க கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம் அல்லது ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம், எந்த ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது? ஜலத்தினாலே உண்டான ஞானஸ்தானம் என்ன செய்யப்படுகிறது? ஜலத்தினாலே உண்டான ஞானஸ்தானமானது என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஆனால் நீங்களோ எது நிமித்தமாக ஞானஸ்தானம் பெறுவீர்களா? பரிசுத்த ஆவினாலே. அந்த பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவதென்றால் என்ன? பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவதென்றால் என்ன? அன்று கொர்நேலியு இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை கேட்டவுடனே அவர் தான் இரட்சகர் என்கிறதை உடனடியாக அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். ஏற்றுக்கொண்ட உடனேயே பரிசுத்த ஆவியானவர் அவனை என்ன செய்கிறதாக இருக்கிறது? நிரப்புகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு ஸ்பெஷலான ஞானஸ்தானம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு அனுபவம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரின் நிறைவே நமக்கு முழுமையான ஞானஸ்தானத்தையும் முழுமையான விடுதலையும் நமக்கு என்ன செய்கிறதாக இருக்கிறது? கொடுக்கிறதாக இருக்கிறது. 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை எல்லாம் இந்த எருசலேமின் ஜனங்கள் கேட்டபோது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் என்ன செய்திருக்கிறார்? புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி. ஐயா, தேவன் யாருக்கெல்லாம் ரட்சிப்பை வைத்திருக்கிறார்? வெறும் ஒரு கூட்டத்திற்கு மாத்திரம் ரட்சிப்பை வைக்காம இந்த பூமியில வாழுகிற எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார்? ரட்சிப்பை என்ன செஞ்சிருக்கிறார்? அந்த ரட்சிப்பை எல்லாருக்கும் வைத்தபடினாலே தான் தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படுகிறதாக இருக்கிறது? மகிமைப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் வாக்கு கொடுக்கிறார், சத்திய ஆவியையும் அன்பின் ஆவியையும் திருச்சபைக்குள்ளாக அவர் என்று வைத்திருக்கிறார் என்றால், முதலாவது காரியமாக நாம் எல்லா ஜனங்களையும் ஒன்போல் நேசிக்கும்படியான கிருபையை இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தேவன் என்ன செய்திருக்கிறவராக இருக்கிறார்? தந்திருக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை தந்தது அவர்கள் மனம் மாறும்படியாக. இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையானது கொடுக்கப்பட்டது ஜனங்கள் யாவரும் சுத்திகரிக்கும் படியாக தேவன் இந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து திருச்சபையின் மூலமாக தேவன் அநேகரை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக வழி நடத்துவதற்கு வல்லவராக என்ன செய்கிறார்?
இருக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியமாக, அந்த ரட்சிப்பின் பணியிலே தேவன் நம்மை பங்காளர்களாக தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்துல அல்லது அந்த ரட்சிப்பை அறிவிக்கிறதுல அல்லது அந்த ரட்சிப்பின் அனுபவங்களுக்குள்ளாக ஜனங்களை கொண்டு வருவதற்கு தேவன் நம்மை பங்காளர்களாக என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அதற்காகவே இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை திருச்சபைக்குள்ளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் நேசிக்கும்படியாக, ஜனங்களை இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்குள்ளாக நடத்துவதற்கும் ஜனங்களை இந்த ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதற்குமே தேவன் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு அப்படிப்பட்டதான வல்லமை என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். திருச்சபையாக இணைந்து நாம் செயல்படும் போது இந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடை நிஜமாகவே நாம் ஆண்டவருக்குள்ளாக என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். அப்படி செயல்படுத்தும் போது அநேகர் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருக்குள்ளாக வருகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது திருச்சபையானது பெருகி கொண்டே என்ன செய்கிறது? போகுது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? புறஜாதியார் மத்தியிலே போய் இந்த கிறிஸ்துவின் அன்பை கூறி அநேகர் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரே ஒரு இரட்சகர் தான், அது இயேசு கிறிஸ்துவானவராக என்ன செய்கிறார்? அவர் மாத்திரமே நம்மை சுத்திகரிக்க முடியும். அவர் மாத்திரமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சுத்திகரிக்க விரும்புகிறவராக இருக்கிறார். அவர் சுத்தம் பண்ணினவர்கள் இடத்திலே போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். அதற்காகவே அவருடைய வல்லமையை தந்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய வல்லமையை பயன்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக யாவரையும் நேசிப்போம், ஆண்டவருக்குள்ளாக ஜனங்களை நடத்துவோம். இந்த ரட்சிப்பின் பெரிய ஊழியத்திலே நாம் தேவனுடைய பங்காளர்களாக இருந்து தொடர்ந்து செயல்படுவோம். அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்து தேவன் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக.